இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HP Omen லேப்டாப் அன்பாக்சிங் பற்றி பார்க்க போகிறோம். HP Omen லேப்டாப் என்ன பில்ட் குவாலிட்டி, என்ன மாதிரி நாம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், என்ன கிராஃபிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, இந்த லேப்டாப்பு யாரெல்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். வித்தவுட் ஃபர்தர் டிலே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிஃபோர் தட் எங்கள் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டன் ஐக்கானை டச் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ இது நம்ம ஓமன் லேப்டாப். இதை தான் இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த லேப்டாப்பில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லேப்டாப்போட கான்ஃபிகரேஷன் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா i5 10th ஜென்ரேஷன் கொடுத்துருக்காங்க. 8GB RAM அண்ட் 512GB SSD வித் 4GB கிராஃபிக்ஸ் கார்டோட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லேப்டாப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த மாடல் RGB கீபோர்டோட வரும். ஓமனில் உங்களுக்கு மொத்தம் 2 மாடல் வரும். ஒரு மாடல் வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் RGB கீபோர்டு ரெகுலர் கீபோர்டோட வரும். இன்னொரு மாடல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து RGB கீபோர்டோட வரும். இது வந்து RGB கீபோர்டோட வர டாப் எண்ட் மாடல். இந்த மாடலோட MRP எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 91,225 இருக்குது இந்த மாடலோட MRP. இது வந்து 1 year வாரண்டியோட கிடைக்கும் ஷோரூமில். வித் 3 years அடிஷ்னல் 2 years வாரண்டி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லாமல் இந்த மாடல் நம்மக்கிட்ட என்ன ரேட்டுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடல் நம்மக்கிட்ட 65 to 67 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடல் நமக்கு வந்து கிடைச்சிரும். சரி வாங்க உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு லேப்டாப் இருக்குது. ஸோ இந்த லேப்டாப் கொடுத்துருக்காங்க. ஸோ லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஹெச்பியோட ரெகுலர் ப்ளூபின் அடாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 135 watts ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. சைடில் வந்து ஒரு லேன் இருக்குது, ஒரு USB 3.0 இருக்குது, ஒரு HDMI இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்ட் ரீடரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நிறையா லேப்டாப்பில் கார்ட் ரீடர் வர்றதில்லை, பட் இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா கார்ட் ரீடரோட வந்திருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா போர்ட் எந்த மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா இந்த பக்கம் 2 USB கொடுத்துருக்காங்க, ஒரு டிஸ்பிளே போர்ட்டோட அவுட்டும் கொடுத்துருக்காங்க, ஒரு தண்டர் போல்ட்டு. இது தண்டர் போல்ட்டு கூட பார்த்தீங்கன்னா இது வந்து தண்டர் போல்ட்டாக உங்களுக்கு வந்து ஆக்ட் ஆகும். இதில் வந்து நீங்கள் வந்து டிஸ்பிளே அவுட்டு எடுத்துக்கலாம், இல்லை சார்ஜிங் போடுற மாதிரி இருந்தாலும் இதில் நீங்கள் வந்து ஹை ஸ்பீட் சார்ஜிங் போட்டுக்கலாம். ஸோ பின்னாடி டிசைன் உங்களுக்கு வென்டிலேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேக் சைடு வென்டிலேஷன் வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. HP ஓமனோட ஆத்தென்டிக் லோகோ. இது வந்து நியூ ஜென்ரேஷன் ஓமன் ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு லோகோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஹீட் வெண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைட்லேயும் இருக்குது, இங்கே பின்னாடியும் இருக்குது, இந்த சைட்லேயும் இருக்குது. ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஹீட் இன்னு ஹீட் அவுட் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து பிளான் பண்ணி இந்த லேப்டாப் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 8512 அப்படின்ற கான்ஃபிகரேஷனோட வந்திருக்கு. லேப்டாப் அடுத்து ஆன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இதோட ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதோட 150 watts சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மல் நான் சொன்ன அந்த ரெட் கலர் கீபோர்டோட வர்றதில்ல, உங்களுக்கு லோயர் வெர்ஷன் கிராஃபிக்ஸ் கார்டு வரும். அதில் வந்து உங்களுக்கு 130 கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 watts சார்ஜரோட ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து இண்டியன் பவர் கேபிள் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தான் பாக்ஸ்குள்ளே இருக்குது. வேறு என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே, ஒரு ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் கேட்லாக் கொடுத்துருக்காங்க. இந்த கேட்லாக்குள்ளே என்ன இருக்குங்கிறத பற்றி தான் இப்போ நாமளே பேச போகிறோம், அதனால் அது நமக்கு தேவைப்படாது. ஸோ அதுக்கடுத்து இதோட கவர் அவ்வளோதான், பாக்ஸில் வேறு எதுவும் கொடுக்கல. சரி வாங்க நம்ம லேப்டாப் ஆன் பண்ணி இந்த லேப்டாப் எப்படி இருக்குதுன்னு அடுத்து பார்க்கலாம். சரி வாங்க இதை நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆன் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பூட்டப் ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆன் ஆகிடுச்சு. ப்ளஸ் வந்து உங்களுக்கு RGB கீபோர்டில் கொடுத்துட்டாங்க. ஸோ வெரி ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இது பூட் ஆகி வந்து உள்ளே போயிடுச்சு. இது வந்து 8GB ரேமுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பூட் ஆகி உள்ளே போகுது அப்படின்னா இன்னும் நம்ம 16GB ரேம் போட்டோன்னா இன்னுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் வந்து இன்னுமே கம்மியாகும். ஸோ ஜென்ரலாக எல்லோரும் கேட்குறது வந்து 16GB ரேம் தான் ஃபாஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா நம்மளோட யூசேஜ் பொறுத்தா 8 ஃபாஸ்ட்டாக இருக்கும், 16 ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து சொல்ல முடியும். சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10-15 அப்ளிகேஷன் போட்டிங்க, அந்த அப்ளிகேஷனோட ரேம் கெப்பாசிட்டி மோர் தென் 8GB இருக்குது அப்படின்னா தான் 8GBயில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து லேப்டாப் பூட்டிங் டைம் வந்து கம்மியாக இருக்கும். அந்த 8GBக்குள்ளேயே உங்களுக்கான ஸ்டார்ட் அப் அப்ளிகேஷன் இருக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகாது. ஸோ இதோட இந்த லேப்டாப் ஆஸ் இட் இஸ் வந்து கம்பெனி ப்ரொவைட் பண்ணுறது 8GB. நீங்கள் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேரை பொறுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 16GB ஆகோ 32GB வரைக்குமே இந்த லேப்டாப் வந்து அப்டேட் பண்ணலாம். அப் டு 2TB SSD வரைக்குமே இந்த லேப்டாப்பில் நம்ம வந்து
அப்டேட் பண்ணிக்கலாம். எனி லேப்டாப்பில் எல்லாரும் ஜென்ரலாக கேட்குறது, நான் வந்து கிராஃபிக்ஸ் கார்டு அப்டேட் பண்ண முடியுமா, ப்ராசஸர் அப்டேட் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. கிராஃபிக்ஸ் கார்டோ ப்ராசஸரோ எந்த லேப்டாப்லையும் நம்மளால் அப்டேட் பண்ண முடியாது. லேப்டாப்பில் அப்டேட் பண்ண முடிஞ்சது ரேம், எஸ்எஸ்டி மட்டும்தான், வேறு எதுவும் அப்டேட் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு i5 10th ஜென்ரேஷன் வித் NVIDIA 1650 Tiயோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து i5 10th ஜென்ரேஷன் வித் 2.5 GHz ப்ராசஸரோட கொடுத்துருக்காங்க வித் 8 GB RAM. இது வந்து விண்டோஸ் 10 சிங்கிள் லாங்குவேஜோட வந்திருக்கு. நீங்கள் வந்து விண்டோஸ் 11 வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். விண்டோஸ் 11 அப்கிரேடேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த லேப்டாப்பில் வந்து உங்களுக்கு இருக்குது. விண்டோஸ் 11 அப்கிரேடேஷன் பொறுத்த வரைக்கும் நான் எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா இன்னும் ஸ்டேபிள் டிரைவர்ஸ் வந்து ஃப்ரம் தி மேனுஃபேக்சரர்ஸ் அப்டேட் பண்ணல. ஃப்ரம் மைக்ரோசாஃப்ட் அவங்க சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிட்டாங்க. பட் ஃப்ரம் தி பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே ஒரு சில ஸ்டேபிள் டிரைவரோட ஸ்டெபிலிட்டி வரல நிறைய ப்ராடக்ட்ஸில். இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் ப்ராடக்ட்ஸ் வந்து ஓகே. பட் வந்து இயர்லி ஜென்ரேஷன் 8 ஜென்ரேஷன் 9 ஜென்ரேஷன் நீங்கள் வச்சுருக்கிறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். லேட்டஸ்ட் ஜென்ரேஷனில் கூட நாங்கள் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்குறோம். கீபோர்டு ஹார்ட் இஷ்யூஸ் பார்த்துருக்கோம், சடன் ஷட் டவுன் பார்த்துருக்குறோம் விண்டோஸ் 11ல். அதனால் அதெல்லாம் இன்னும் ஒரு 3 to 6 மந்த்தில் ஸ்டெபிலிட்டி ஆகிடும். ஸ்டெபிலிட்டி ஆனதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக அப்டேட் பண்ணிக்கோங்க. இந்த லேப்டாப்பில் கிராஃபிக்ஸ் கார்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா NVIDIA வித் 1650ஓட நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்பீட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இதோட கெப்பாசிட்டி வந்து நமக்கு வந்து 4 GB DDR6 அப்படின்ற ஸ்பீடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து சிஸ்டமோட மெமரியிலையும் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிக்கும். ஸோ சிஸ்டமோட மெமரியிலும் ஷேர் பண்ணிக்கிறதால உங்களுக்கு வந்து நல்லாவே ஸ்பீடு இருக்கும். ஸோ இந்த லேப்டாப் பார்த்திங்கன்னா அகைன் டியூல் கிராஃபிக்ஸோடு வரும். ஒன்று வந்து இன்டெலோட USD கிராஃபிக்ஸ் இருக்கும் 10 ஜென்ரேஷனுங்கிறதால. ஸோ இன்டெல் USD கிராஃபிக்ஸ் நீங்கள் ஜென்ரலாக யூஸ் பண்ணும்போது ஜென்ரல் யூசேஜுக்கு வந்து இன்டெல் USD கிராஃபிக்ஸ் வந்து பார்த்துக்கும். லைக் நீங்கள் வந்து ஆன் பண்ணுறீங்க, ஒரு மெயில் செக் பண்ணுறீங்க, வேர்ட் எக்ஸல் பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை யூடியூப்பில் இருக்கீங்க, இல்லை ஒரு படம் பார்க்குறீங்க, அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டெல் SD கிராஃபிக்ஸ் வந்து யூஸ் ஆகும். நீங்கள் எப்போல்லாம் ஒரு ஹார்ட் கேமிங் விளாட்றீங்க, இல்லை வந்து நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் ரெண்டரிங் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ தான் வந்து NVIDIA கிராஃபிக்ஸ் வந்து ஆட்டோ ஸ்விட்சிங் ஆகி NVIDIA கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ அடுத்து இந்த லேப்டாப்பை யாரெல்லாம் வாங்கலாம், இந்த லேப்டாப் யாருக்கானது அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக்காக வந்து நான் வந்து ஒரு ஆர்கிடெக்ட்டு, நான் வந்து ஒரு சிவில் இன்ஜினியர், எங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் டிசைன் கால்குலேஷன் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, உங்களுக்கான லேப்டாப் இது. இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபர், நான் வந்து ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணுறேன், நான் ஒரு வீடியோ ரெண்டரிங் பண்ணுறேன், நான் வந்து ஒரு சினிமா இல்லை சீரியல் எடிட்டரு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து பேசிக்காகவே நான் வந்து கேம் ஆட போகிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, உங்களோட கேம்ஸ் இருக்குது இல்லைங்களா, உங்களோட கேமுக்கான மினிமம் ரெக்யூர்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த மினிமம் ரெக்யூர்மெண்ட்டுக்குள்ளே என்னென்ன கேம்ஸ்லாம் வருதோ, லைக் சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் 1650 போதும் அப்படின்ற கேம்ஸ் எதெல்லாமோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து 8 GB கிராஃபிக்ஸ் இருந்தால் தான் நல்ல லேப்டாப்பு அப்படிலாம் கிடையாது. நார்மலாக நீங்கள் ஒரு வீடியோ எடிட்டராக இருக்கீங்க, ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் யூடியூபராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு வீடியோ ஷூட் பண்ணி எடிட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த லேப்டாப் போதுமானதாக இருக்கும். நிறைய பேர் உங்களுக்கு சொல்லுவாங்க NVIDIAவில் வந்து MX இருக்குது, AMDயில் வந்து 2 GB கிராஃபிக்ஸ் இருக்குது, அதை நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு போதும் எப்போனா அடுத்த நெக்ஸ்ட் 1 இயருக்கு போதும். பட் நீங்கள் ஒரு நெக்ஸ்ட் 3 இயருக்கு நீங்கள் நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் அடாப் ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணுறவராக இருக்கலாம், இல்லை இந்த பக்கம் 3D ஸ்டூடியோ மேக்ஸு, கேட்டியா, ப்ரோஇ, ஆன்சிஸு, சாலிட் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணுறவராக இருக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்ட்ரக்சரல் டிசைனிங்கு, ஸ்டார்ட் ப்ரோ, இல்லை எதனா ஒரு ஆர்க் டிசைன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஷார்ட் டைம் எடிட்டராக இருக்கலாம், வீடியோ எடிட்டராக இருக்கலாம், ஃபோட்டோகிராஃப் எடிட்டராக இருக்கலாம். எங்கெல்லாம் மினிமம் கிராஃபிக்ஸ் ரெக்யூர்மெண்ட் இருக்குது அப்படின்றது எல்லாமே இப்போ இதுக்கு முன்னாடி நான் சொன்ன ஏரியாஸ். இந்த த்ரஸ்ட் ஏரியாஸில் ஒர்க் பண்ணுற யாராக நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கான லேப்டாப்பு இது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுங்க. ஸோ இந்த லேப்டாப் பிராண்ட் நியூ அன்பாக்ஸ் லேப்டாப், இல்லை பிராண்ட் நியூ லேப்டாப், சீல் லேப்டாப் ஷோரூம் ப்ரைஸ்லேருந்து ஒரு 20 to 25% டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு நாங்கள் இன்ஃபினிட் சொல்யூஷனில் ப்ரொவைட் பண்ணுவோம். எங்ககிட்ட ஒரு ப்ரொமோ ஆஃபரும் போயிட்டுருக்கு. என்ன ப்ரொமோ ஆஃபர் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவை பார்த்துட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே வந்து உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் நம்பரை எங்கள் கமெண்ட்டில் கொடுங்க. ஸோ நாங்கள் எவ்ரி 3000 சப்ஸ்கிரைபருக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் ரேண்டமாக சூஸ் பண்ணி அவங்களுக்கு ரியலாகவே 20,000 ஒர்த் லேப்டாப் கொடுக்குறோம். சார் 70,000 ருபீஸ் சொல்கிறீங்க, 20,000 ருபீஸ் லேப்டாப் கொடுக்குறீங்க, என்னது இது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 20,000 ருபீஸ் ஒர்த் லேப்டாப் நான் உங்களுக்கு தரேன். அது வந்து ஓகே.
இல்லை சார் நான் சூஸ் பண்ணியிருக்கிறது 60,000 ருபீஸ் லேப்டாப் சார், உங்கள் ஸ்டோரில் சூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னா தாராளமாக நீங்கள் அந்த 20,000 ருபீஸை மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற 40 பண்ணிட்டு எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் நம்பரை மட்டும் கமெண்ட்டில் போட்டால் போதும். கரெக்டான சப்ஸ்கிரிப்ஷன் நம்பரை தயவு செஞ்சு கமெண்ட்டில் போடுங்க. உங்களை மெயிலை நாங்கள் திருப்பி கூப்பிடுவோம், தயவு செஞ்சு ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோட எண்டுக்கு நாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டோம். ஒன்ஸ் அகெயின் நான் உங்கள் விக்னேஷ் ஃப்ரம் இன்ஃபைனைட் சொல்யூஷன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.